ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 3, 2026 என்னென்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. கோதண்டன் சொல்றாரு, குடும்பமா எங்களை என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? ஒழுங்கா சிலை எங்க இருக்குன்றத சொல்லிடுங்க, இல்லட்னா அவ்வளோதான் அப்படின்னு மாட்டுறாரு. இந்த அம்மாட்ட காசு அதிகமா இருக்குன்னு தானே எல்லாரும் இந்த அம்மா பக்கம் எல்லாரும் கூட்டிகிட்டு இருக்கீங்க, எல்லாம் காசு பண்ற வேலை அப்படின்னு சொல்லும் போது லீலாவதி சொல்றாங்க, நாங்க எல்லாரும் அண்ணாமலை அவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கோதண்டன் சொல்றாரு, இதெல்லாம் அன்பு கிடையாது, பண வெறி. அந்த அம்மாட்ட நிறைய காசு இருக்குன்னு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் வெங்கடேசன் சொல்றாரு, உனக்கு என்னையா தெரியும், இந்த காசு பணம்லாம் எங்களுக்கு பெருசு கிடையாது, நாங்க அவ்வளோ அன்பா நாங்க ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, யோ என்னையா பெரிய அன்பு அப்படின்னு கோதண்டன் நக்கலா பேசுறாரு. உடனே அண்ணாமலை வான் பண்றாங்க, கோதண்டன் உனக்கு என்ன தெரியும் என் குடும்பத்தை பத்தி, நீ என்ன வேணாலும் பேசலான்னு பேசிட்டு இருக்காத அப்படின்னு கையை நீட்டி வான் பண்றாங்க கோதண்டன் கிட்ட. அதுக்கப்புறம் அண்ணாமலை ஒருத்தவங்களை கூப்பிட்டு காதுல ஏதோ சொல்லி எடுத்துட்டு வர சொல்றாங்க. ஏமா இந்த விஷப்பரிச்சைன்னு கேட்கும் போது, நான் சொல்றது செய்யுங்க, அப்பதான் இங்க உள்ளவங்களுக்கு அன்புனா என்ன பாசம்னா என்னன்னு நான் புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா ஒரு பிளேட்ல டம்ளர் நிறைய வச்சு எடுத்துட்டு வராங்க. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இதுல விஷம் கலந்துருக்கு, எல்லாரும் குடிங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லவும் அவங்க ஒரு வார்த்தை கூட பேசாம எல்லாரும் அந்த டம்ளர்ல இருக்கிறத எடுத்து குடிக்கிறாங்க. ஆனா உத்தமனும் வான்மதியை மட்டும் யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம குடிக்கிறாங்க. அப்போ கோதண்டன் சொல்றாரு, என்னம்மா இப்படி பண்றீங்க, என்ன ஏன் இப்படி பண்றீங்க, விஷத்தை கொடுத்து குடிக்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லவும், இப்ப தெரிஞ்சிருக்கோம், இதுதான் அன்பு, இதுதான் பாசம், நான் ஒரு வார்த்தை சொல்லவும் அவங்க என்னன்னு ஏதுன்னு கேட்காம எடுத்து குடிச்சாங்களே, அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத உனக்கு புரிய வைக்கணும்னு தான் நான் இத செஞ்சேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாங்க. உடனே கோதண்டன் சொல்றாரு, யோ எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வண்டி அனுப்புங்க, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிட போகுதுன்னு சொல்லவும் அண்ணாமலை சொல்றாங்க, அதுல நான் விஷயம்லாம் கலக்கல, உனக்கு புரியணும்னு தான் நான் இதை பண்ண சொன்னேன், உனக்கு இப்பயாச்சும் எங்களோட பாசம் அன்பு எல்லாம் புரிஞ்சிருக்கும், அவங்க என் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கன்றது, இதுதான் எங்க குடும்பம் அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கிறாங்க. அப்பவும் மனசாட்சியே இல்லாம அந்த கோதண்டன் சொல்றாரு, என்ன குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடிக்கிட்டு சிலைய திருடிக்கிட்டு இப்ப என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ நான் இந்த முள் சட்டையால ஒவ்வொருத்தங்களா அடிக்கிற அடியில ஒவ்வொரு உயிரா போகும், உண்மையை சொல்லிடுங்க, சிலை எங்கன்னு திரும்பியும் அண்ணாமலையா கேட்க ஆரம்பிச்சுட்டான் அந்த கோதண்டன். உண்மையை சொல்லுங்க, சிலை எங்கன்னு திரும்பியும் கேட்கவும், நான் சொல்றேன்னு சொல்லிட்டு வெண்ணிலா வரா. வெண்ணிலாவும் வருணும் போலீஸை கூப்பிட்டு வராங்க. வருண் வந்ததும், என்ன இப்படி நிக்கிறீங்களே எல்லாரும், என்ன விஷயம்னு கேட்கவும், அப்போ அருவி சொல்றா, நாங்க அவ்வளவு சொல்லியும் கேட்காம அம்மாவை முள் சட்டையை வச்சு அடிக்க வந்தாங்க, நாங்க அம்மா மேல ஒரு அடி கூட அடிக்க விடல, நாங்க தடுத்துட்டோன்னு அருவி சொல்றா. அப்போ வருண் சொல்றான், எங்க அம்மாவால 1000 குடும்பம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க எங்க அம்மா எதுக்கு இந்த கோயில் சிலையை திருட போறாங்க, இந்த ஊர் மக்கள் நீங்களாம் கூப்பிட்டீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் எங்க அம்மா வந்தாங்க, அப்படிப்பட்டவங்கள இந்த ஆள் அடிக்கும் போது நீங்க எல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்கன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் நியாயம் கேட்கறான் வருண். உடனே போலீஸ்ட சொல்றான் வருண், சார் இவர் எந்த ஆதாரம் இல்லாம எப்படி எங்க அம்மா எங்க குடும்பத்தெல்லாம் அடிக்க வரலாம், நீங்க தான் இவங்களை என்னன்னு கேட்கணும்னு சொல்லும் போது போலீஸ் சொல்றாரு, நீங்க யாரு இதெல்லாம் செய்யறதுக்கு, எதுக்கு இப்படி பண்ணீங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா அவங்க தான் திருடுனாங்கன்றதுக்காக, எதை வச்சு அவங்க தான் திருடுனாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்கவும் கோதண்டன் சொல்றாரு, எங்க ஊர் பஞ்சாயத்தோட கட்டுப்பாடு இதெல்லாம் அப்படின்னு கோதண்டன் சொல்லவும் போலீஸ் சொல்றாரு, எதுவுமே ஆதாரம் இல்லாம எப்படி நீங்க அவங்கள சொல்லலான்னு கேட்கும் போது அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, அந்த சிலை எங்க இருக்குன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ வெண்ணிலாவும் அண்ணாமலையும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, உத்தமன் மாப்பன சொன்னபடி அந்த திருடனுங்க பாயிண்ட்ல யோசிச்சா எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கணும், ஆனா யாருக்கும் சந்தேகம் வராத ஒரு இடத்துல வைப்பேன்னு சொன்னார்ல, அதனால கோயிலுக்குள்ளதான் அந்த சிலை இருக்கு, வெளியில போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது, அப்போ கண்டிப்பா சிலை கோயிலுக்குள்ளதான் இருக்கு, வெளியில போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்றாங்க அண்ணாமலை.
அண்ணாமலை ஃபோன் பண்ணி வருண்ட்ட பேசுறாங்க. கண்டிப்பா அங்க கோயில்ல இருக்கிற ஒரு அறையில தான் அந்த காணா போன சிலை இருக்கு. அதனால நீ போய் மினிஸ்டரை போய் பார்த்து ஆர்டர் வாங்கிட்டு வா. நான் ஏற்கனவே மினிஸ்டர்கிட்ட பேசிட்டேன். வரும்போதும் போலீஸையும் கூட்டு வான்னு சொல்லி அனுப்புறாங்க அண்ணாமலை. பேசி முடிச்சுட்டு சொல்றாங்க, கண்டிப்பா அந்த சிலை கோயிலுக்குள்ளதான் இருக்கு. நான் கண்டுபிடிச்சு கோயில் திருவிழா நடத்துறேன். நீ வருத்தப்படாத வெண்ணிலான்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது அண்ணாமலை சொல்றாங்க அங்க ஊர் மக்கள் கிட்டலாம், கண்டிப்பா அந்த சிலை இங்க இருக்கிற ஒரு அறையில தான் இருக்கு. அந்த அறைய தொறக்கணும், அந்த ரூமை தொறக்கணும்னு சொல்றாங்க. எல்லாரும் பிரச்சனை பண்ற மாதிரி பேசுறாங்க. யார் பேசுறான்னா கோதண்டோட பையன், அந்த ரூமை தொடக்கூடாது, திறந்தா அந்த ஊருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ போலீஸ் சொல்றாரு, எங்கள்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்கு, யாராச்சும் தடுத்தீங்கன்னா அவங்களையும் நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும், அந்த கதவை ஓப்பன் பண்றதுக்காக பேசுறாங்க அண்ணாமலை ஊர் மக்கள் கிட்ட. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களோட மனசை கஷ்டப்படுத்தணும்னு இதை பண்ணல. ஆனா சிலை இங்கதான் கோயிலுக்குள்ளதான் இருக்கு, அந்த அறையில தான் இருக்கு. அதனால நீங்க என் கூட துணையா இருங்கன்னு சொல்றாங்க. அந்த ஊர் தலைவரும் சொல்றாரு, கண்டிப்பா இந்த கோயில் அறையில தான் சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த அம்மன் இந்த ஊர் தண்டிக்க மாட்டா அப்படின்னு அண்ணாமலைக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. எல்லாரும் அந்த கோயில் அறையை திறக்கிறதுக்காக போறாங்க. அப்ப திரும்பவும் கோதண்டோட பையன் வந்து சொல்றான், அந்த கோயில் அறையை திறக்கூடாதுன்னு. அந்த கோயில் அறையை திறந்தா திரும்பவும் ஊருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லவும், அண்ணாமலை சொல்றாங்க, எந்த பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், அதனால அந்த கோயில் அறையை திறக்க சொல்லுங்கன்னு சொல்லி போலீஸ்ட்ட சொல்றாங்க. போலீஸும் அந்த பூட்டை உடைச்சி கோயில் அறையை திறக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தா அங்கதான் சிலை இருக்கு, சாமி சிலை. அந்த சாமி சிலையை எடுத்துட்டு வெளில வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த கோதண்டன் நைஸா நழுவ பாக்குறான். வருண் பிடிச்சி அவரை நிறுத்திடுறான். எங்க நழுவ பாக்குறீங்க, நீங்க தானே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி வருண் கேக்குறான். அதுக்கு கோதண்டன் சொல்றாரு, அந்த அண்ணாமலை அம்மா எங்க மேல பழிய போடுற மாதிரி பேசினாங்க, அதனாலதான் நான் இந்த இடத்த விட்டு போக பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும், வெண்ணிலா சொல்றா, உங்க மேல எந்த தப்பும் இல்லையா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மாமா அவங்கள கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அப்போ கௌதம் வந்து இந்த ரவுடிங்களை ஏற்கனவே அண்ணாமலை மேல இடிச்சாங்கல்ல ஒரு ரவுடிங்க, அப்போ கௌதண்டன் வந்து இது எங்க ஊர் ஆளுங்கன்னு சொல்லி காப்பாத்தினானுங்கல்ல, அந்த ரவுடிங்க தான் இதெல்லாம் வந்து கோதண்டன் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்றான். இதுல பிளாஷ்பேக் என்னன்னா, அண்ணாமலை கிட்ட ஏற்கனவே வெண்ணிலா சொல்றா, கோதண்டன் தான் இதுக்கெல்லாம் காரணம், அன்னைக்கு நான் கோயிலுக்குள்ள இருந்தப்போ இந்த மோதிரம் என் கையில கிடைச்சது, எல்லாரும் வெளில இருந்தப்போ கோதண்டன் உள்ள ஆளுங்களும் கோதண்டனும் உள்ள வந்திருக்காங்க, நான் கோயிலுக்குள்ள இருக்கும் போது இந்த மோதிரம் என் கையில கிடைச்சது, அதனால கோதண்டன் ஏற்கனவே இந்த மோதிரத்தை போட்டு நான் பார்த்திருக்கேன், கண்டிப்பா கோதண்டன் தான் இந்த சிலையை திட்டிருக்காருன்னு அண்ணாமலை கிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாக்குறா வெண்ணிலா. அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, இந்த கோயில் அறையை திறக்கக்கூடாதுன்னு நீ எப்போல இருந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சியோ அப்பவே உன் மேல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதுல இருந்தே உன் மேல எனக்கு சந்தேகம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, யோ இவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டு அண்ணாமலை அம்மா மேல நீ பழி தூக்கி போட்டியா, அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, அவனை என் கையாலே கொன்னுறேன்னு எல்லாரும் ஆத்திரப்படுறாங்க. திரும்பவும் போலீஸ் கேக்குறாங்க அந்த ரவுடிங்க கிட்டலாம், இதெல்லாம் யார் பண்ண சொன்னதுன்னு. கோதண்டத்தை சொல்லிடுறானுங்க ரவுடிங்கெல்லாம். கோதண்டன் உடனே உத்தமனை பாக்குறான். உத்தமன் பயந்து போய் நின்றுருக்கான், கோதண்டன் வந்து உத்தமன் பேரை சொல்லிடுவானோன்ட்டு. ஆனா கோதண்டன் சொல்லாம அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க போலீஸ். இவங்களை லாக்கப் வச்சு வெளுத்தா யாரு இதெல்லாம் பண்ண சொன்னாங்கன்னு தெரிஞ்சிரும்னு சொல்லி கோதண்டனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. ஊர் மக்கள்லாம் அண்ணாமலை கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிச்சிருங்கம்மா, அந்த கோதண்டனால உங்களை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சிருங்கன்னு சொல்லவும், லீலாவதி சொல்றாங்க, இப்ப என்ன சும்மா பேசிட்டு இருக்கீங்க, வாங்க போய் திருவிழாவை நல்லபடியா நடத்தலான்னு சொல்லி போய் சாமிக்கு பூஜை எல்லாம் பண்றாங்க. அப்போ அண்ணாமலைக்கு பரிவட்டெல்லாம் கட்டி முதல் மரியாதை கொடுக்கறாங்க. தலைவர் சொல்றாரு, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே இந்த திருவிழாவை நடத்தி காமிச்சிட்டீங்க, 12 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோயில் திருவிழா நடத்தி எங்க ஊரை காப்பாத்திட்டீங்கம்மா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் இந்த நன்மையெல்லாம் உங்களை தான் வந்து சேரும் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்க எப்பயுமே எங்க கோயிலுக்கு வரணுமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நீங்க எப்பயுமே வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி நாங்க கண்டிப்பா வருவோம் நாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை நாங்க இப்போ கிளம்புறோம்னு சொல்லி கிளம்புறாங்க. வெண்ணிலா சொல்றா, நான் இந்த கோயில் திருவிழாவுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா வந்தேன், என்னால இந்த கோயில் திருவிழா நின்றுடுமோன்னு ரொம்ப பயந்தேன், ஆனா நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அத்தை எல்லாத்தையுமே நல்லபடியா முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு பேசும்போது, இந்த ஊர் மக்களும் எங்களுக்கு சொந்த மாதிரி தான்னு
வெண்ணிலா சொல்றா. அப்போ ஊர் மக்கள் சொல்றாங்க, உங்க புருஷன் கூட நீங்க சேர்ந்து ரொம்ப வருஷம் சந்தோஷமா வாழணுமா? அண்ணாமலை அம்மா மாதிரியே அவங்க மருமகளும் அவங்கள மாதிரியே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க வெண்ணிலாவுன்னு சொல்லி வெண்ணிலாவை எல்லாரும் பாராட்டி பேசுறாங்க. அப்போ லீலாவதி சொல்றாங்க, நல்லபடியா திருவிழாவை முடிச்சு வச்சாச்சு, நான் கிளம்புறோன்னு லீலாவதியும் சொல்றாங்க. அதோட முடியுது. பாய் மக்களே.